இந்த புத்தாண்டில் முருகன் உங்களுக்கு சொல்கிற செய்தியா, நான் உங்கள் ஐஸ்வர்யா உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்க முருகரை தேர்ந்தெடுக்கல. முருகர் தான் உங்கள தேர்ந்தெடுத்திருக்காரு. எத்தனையோ தெய்வங்கள நம்ம மனதார வணங்கி, நம்ம நிலைமை மாறல அப்படிங்கும்போது, கடவுளே இல்ல அப்படின்னு கோபப்படுவோம். நம்பிக்கை இல்லாத நிலைக்கு போயிடுவோம். ஆனா, நம்ம முருகர வணங்கும்போது, நம்ம நிலைமை மாறலனாலும், நம்ம மனநிலை என்னைக்குமே மாறாது. நாம நம்மளோட நிலைமைய எண்ணி தான் நம்ம மேலேயே தான் கோபப்படுவோம். நான் சரியில்ல, என்னோட விதி இது, என்னோட தலையெழுத்து சரியில்ல போல அப்படின்னு சொல்லிக்குமே தவிர, முருகர் மீது கொஞ்சம் கூட கோபமே வராது. என்னைக்காவது முருகர் மேல கோபம் வந்துச்சுன்னா கூட, மீண்டும் மீண்டும் முருகரோட கால தான் நம்ம போய் பிடிப்போம். அதுக்கு தான் நான் சொல்றேன், நாம முருகர் தேர்ந்தெடுக்கல. நம்ம போய் தேர்ந்தெடுக்கல. முருகர் தேர்ந்தெடுத்த குழந்தைங்க தான் நம்ம. அதனால தான் நமக்கு என்ன தரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர தாண்டி நமக்கு எதுவுமே நடக்காது. நடக்கவும் விட மாட்டார். ஸோ நம்பிக்கையோட இருங்க. நல்லது தான் நடக்கும்.